கன்னியாகுமரி மாவட்டம் காப்புக்காடு அருகே 4 வழி சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விலங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் மற்றும் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தற்பொழுது 4 வழி சாலை திட்ட பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காப்பிக்காடு பகுதியில் நீண்ட வருடங்களாக இந்த சாலை திட்ட பணி என்பது கிடப்பில் போடப்பட்டிருந்தன. காரணம், கப்பியறை, அதேபோன்று விளாத்துறை, தொடர்ச்சியாக தோவாலை, அகசீஸ்வரம் உள்ளிட்ட 12 கிராம மக்களுக்கு உரிய முறையில் இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறி தற்பொழுது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றும் காப்பிக்காடு பகுதியில் அனைத்து கட்சி சார்பில் போராட்டம் என்பது நடைபெற்றன. ஆனால் இங்கு வந்த அதிகாரிகளையும் சிறைப்பிடித்து இந்த மக்கள் போராட்டத்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து இங்கு வந்த காவலர்கள் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தாரகை கத்பட் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்து தற்பொழுது மீண்டும் நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 12 கிராம மக்களுக்கு உரிய முறையில் இழப்பீடு இதுவரையிலும் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக முன்வைத்து நீண்ட ஆண்டுகளாக, குறிப்பாக 2010ஆம் வருடத்துக்கு பிறகு தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை கைது செய்து தற்பொழுது இந்த பகுதியில் நில ஆர்ஜிதம் செய்யும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்த நபர் நம்மோடு இணையாக அவரும் கேட்போம். சார் வணக்கம். இந்த பகுதியில் எவ்வளவு நாட்களாக போராட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க? இன்னைக்கு என்ன நடந்தாச்சு சொல்லுங்க. 2010 இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வருவாங்க, போலீஸ் வருவாங்க, வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. மக்கள் கொண்டு இன்னைக்கு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க ஜேசிபி பொக்லைன் எல்லாம் வச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நாங்கள் வேண்டியது ஒன்று தான். எல்லாருக்கும் உரிய இழப்பீடை கொடுத்துட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. உரிய இழப்பீடு கொடுக்காம வேலையை எல்லாருமே இடத்த கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் இழப்பீடு கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு மனசு இல்லை. அவ்வளோதான். இழப்பீடு கொடுத்துட்டு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த மக்களும் இடையூறு பண்ண மாட்டாங்க. சென்ட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்காம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எந்த அரசாங்கம் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. போலீஸ்காரன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாசில்தார்கிட்ட கேட்கும்போது சொல்கிறாரு, இது புறம்போக்கு நிலம். இது புறம்போக்கு நிலத்துக்கு நான் இதுக்கு பட்டா வச்சுருக்கேன், இது வில்லங்கம், கரகண்ட ரசீது எல்லாமே பத்திரம் எல்லாமே டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன். இதுக்கு எந்த பொறுப்பு யார் எடுக்கிறது என்ன இதுன்னே தெரியல. ஆனால் ஏதாவது பிரச்சனைக்கு வந்தாச்சுன்னா, மக்கள் வந்தாச்சுன்னா போலீஸாரை கொண்டு இறக்கிட்டு வண்டிகளை கொண்டு டிடிகே கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்என்டி எடுத்து பாதி மினரல்ஸ் எல்லாமே பாறை, ராக்கு எல்லாமே உடைச்சி எடுத்துட்டாங்க. இப்போ மரங்கள் எல்லாம் பாதி எடுத்துட்டாங்க. இது இப்போ முளைச்சது. இதே இப்போ கிளியர் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனி அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டமாக மேல் அப்பீல், மேல்முறையீடு தான் போக முடியும். அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. மக்களால் என்ன பண்ண முடியும்? அரசாங்கத்தை எதிர்த்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவு போராடுவோம். அரசாங்கம் மனசு இருந்தால் மக்களுக்கு பண்ணட்டும், இல்லைன்னா மக்களை கொல்லட்டும். அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை. நீண்ட வருடங்களாக எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் அந்த எதிர்ப்பை மீறி தற்பொழுது நில ஆர்ஜிதம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் அரசு உரிய முறையில் இவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக எழுந்திருக்கிறது. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.